தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுப்புத்தன்னை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க. யாருக்குள்ளேயும் தெய்வத்தை தேடுற உணர்வு இல்லை. இன்னைக்கு கடைசி காலம். நான் வாழணும், தற்பிரியராய் பணப்பிரியராய் மற்றவைகளுக்கு மற்றவங்களுக்கு முக்கியத்துவம், சொந்தங்களுக்கு முக்கியத்துவம், உறவினருக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம், தெய்வத்துக்கு எங்கெங்க முக்கியத்துவம்? ஆண்டவர்னா உங்ககிட்ட, எப்பா நீ எனக்கு அந்த ஹூக்கில் தொங்கணும்ப்பா, நீ எனக்கு காரை இழுக்கணும்ப்பா, நீ எனக்கு கிரேனில் தொங்கணும்ப்பா, நீ உடம்பெல்லாம் கீரிக்கணும்ப்பா, நாக்கில் குத்திக்கணும்ப்பா, மூக்கில் குத்திக்கணும்ப்பா, நீ தீ மிதிக்கணும்ப்பா, இப்படி வந்தாதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லலை. ஆண்டவர் உங்ககிட்ட என்னங்க கேட்குற, என்ன கேட்குற? எனக்கு நீ வருஷமானா உன் உடம்புல நீ ரத்தம் வர அளவு கீரிக்கணும், நீ வருஷமானா எனக்கு தீ மிதிக்கணும், நீ வருஷமானா எனக்கு இதை பண்ணணும், எதையுமே கேட்கலையா? அப்போ என்னதாங்க கேட்குறாரு? படைச்ச அப்பா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவர், உங்களை படைச்ச தெய்வம் என் பிள்ளை என்கிட்ட பேசாதான்னு தானே கேட்குறாரு. உலகத்தில் அப்பா அம்மா இருக்கிறீங்கள, உங்கள் பிள்ளை உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலைன்னா, உங்கள் பிள்ளை உங்களுக்கு மரியாதை தராமல், உங்கள் பிள்ளை உங்களை கனப்படுத்தாமல் யாரோ ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உங்கள் மனசு எப்படி இருக்கும்?